காலை வணக்கம். இந்த தீர்ப்பு நான் உங்கள் கூட கலந்து ஆலோசிக்கிற தீர்ப்பு வந்து மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் எழுத போகிற ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து பர்டிகுலராக இது அரசாங்க வழக்கறிஞர்களுக்கு வந்து 27 ரிகவரி அது எப்படி காவல்துறையிடம் தரப்படும் ஒப்புதல் வாக்கு மூலம் சட்டப்படி செல்லாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த பிறகு தன்னை குறிப்பிட்ட இடத்துக்கு அழைத்து சென்றால் தன்னால் புதைக்கப்பட்ட பொருள்களையோ ஒளித்து வைக்கப்பட்ட பொருள்களையோ பிணத்தையோ காட்ட முடியும், எடுத்து தர முடியும் என்று சொல்லப்படுகிற அந்த ஏரியா போர்ஷன் லீடிங் டு ரிகவரி ஏரியா வந்து சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட பொருளும் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றதுதான் தீர்ப்பு. ஆனால் இப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது வந்து சஹாஜா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2022-3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 343 சுப்ரீம் கோர்ட். சஹாஜா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2022-3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 343 சுப்ரீம் கோர்ட். இதில் பல்வேறு வழக்குகளில் சம்மந்தப்பட்ட 27 ரிகவரி லீடிங் டு ரிகவரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அரசாங்க வழக்கறிஞர் இந்த குறிப்பிட்ட வழக்கில் அந்த பஞ்சநாமா அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் இறுதி பகுதி என்னை அழைத்து கொண்டு சென்று இந்த இடத்துல இருக்கிற பொருளை நான் எடுத்து தருவேன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாருல்ல, அதை அவர் வந்து சாட்சியிடம் குறிப்பாக படித்து காட்டாமல் அவர் கையெழுத்து போட்டிருக்கீங்களான்னு கேட்டு முடிச்சிட்டாரு. அதனால் அந்த 27 ரிகவரியை வந்து ஏற்க முடியாமல் போனாலும் செக்ஷன் 8 எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் அந்த குற்றம் சாட்டப்பட்டவரின் கான்டக்ட் அவருடைய நடத்தை வந்து இது வந்து சாட்சியமாக எடுத்து காட்டலாம், வாதம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான தீர்ப்பாக கருதுகிறேன். முழு தீர்ப்பையும் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். செக்ஷன் 27 படிச்சுக்கிங்க, செக்ஷன் 8 படிச்சுக்கிங்க, தீர்ப்பை படிச்சிங்க. இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டப்பட்டு காட்டப்பட்டுள்ள பல்வேறு வழக்குகளினுடைய குறிப்புகள் செய்திகள் இருக்கிறதுனால உங்களுக்கு விளக்கமாக 27 ரிகவரி புரிவதற்கு ஏதுவாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.